நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. மற்றவர்களுக்கெல்லாம் நம்ம தம்ப்நெயில்னா என்னன்னு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது நல்லாவே புரியும். ஏன்னா நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுமே எல்லா நண்பிகளுமே நமக்கு யூடியூப் கிரியேட்டர் தான். ஸோ அவங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும். ஸோ தம்ப்நெயில்ல நான் சொல்லியிருப்பேன், என்னுடைய முதல் நாள் வருமானம், அதாவது முதல் மாதத்திற்கான வருமானம் என்ன தெரியுமா? யூடியூப்லயே லைஃப்லயே முத யூஎஸ்ல இருந்து எனக்கு யூடியூப் மூலயமா வந்த வருமானம் எவ்வளவு தெரியுங்களா? அதை சொல்றதுக்கு முன்னாடி நான் முக்கியமான விஷயத்த பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, அதுக்கான பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் மெஜாரிட்டியாக என்கிட்ட நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்குறாங்க? என்ன பிரதர் 1000 ரூபா வருது, சரி என்ன பிரதர் 2000 வருது, 3000 வருது, ஒரு 10,000 5,000 கூட வரமாட்டேங்குது, ஒரு $100 கூட வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்ப எனக்கு ஒரு புரிதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ எல்லாருமே மணி மைண்டடுக்குள்ள போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆப்வியஸா நம்மளால யூடியூப்ல இருந்து நிறைய வருமானம் அப்படின்றது எடுக்க முடியும். அது கண்டிப்பா உண்மைதான். அது நான் லைவ் எக்ஸாம்பிள் அப்படின்றது நான் இருக்கேன். ஸோ என்னுடைய லைஃப் மாறினதுக்கு காரணம் இது எல்லாமே. ஓவரால் எல்லாமே மாறினதுக்கு காரணம் இதுதான். யூடியூப் தான் என் லைஃபை மாத்தினுச்சு அப்படின்னு நான் தெளிவா அடிச்சு சொல்லுவேன், ப்ராக்டிக்கலா சொல்லுவேன். இதை மறைக்கணும், இதை இவங்கள்ட்ட சொல்லக்கூடாது, ஐயோ இது சொன்னா இவங்க வேற மாதிரி எடுத்துப்பாங்களோ, இல்லை தப்பாயிடும், அதெல்லாம் கிடையாது. நான் ப்ராப்பரா எல்லாம் ஐடி ஃபைல் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ அதனால அதை விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க மணி மைண்டட் அப்படின்றதுக்குள்ள போகும் பொழுது, ஏன்னா இப்ப சமீப காலமாக எனக்கு அந்த ஸ்ட்ரைக் மறுபடியும் அந்த வருமானம் பயங்கர ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 1000 ரூபா 2000 ரூபா தான் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. எப்படியோ சேனல்ல ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா பயங்கர டிப்ரெஷன். இப்போ எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்றாங்களா, இது போல எனக்கு வருமானம் வரல, கம்மியா வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கும் அந்த தாட் அப்படின்றது வருது, என்னடா பணமே வரமாட்டேங்குது. அந்த பணம் வரலன்னொன்னா அதை யோசிச்சு நான் போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே இந்த வீடியோ போட்டால் நல்ல வியூஸ் போகும், இந்த வீடியோ போட்டால் நல்ல வியூஸ் போகும், இதை போட்டால் பயங்கரமா வைரல் ஆகும் அப்படின்னு மட்டும் தான் என்னுடைய மைண்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்குது. என்னால் என்னுடைய ஸ்டைல், நான் இதுக்கு முன்னாடி என்ன போட்டேன், லோன் அப்ளிகேஷன் ரிவ்யூ போட்டேன். அதாவது 7 நாள் அப்ளிகேஷன், இல்லீகல் அப்ளிகேஷன்லேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ நார்மல் பேங்க்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, பேங்க்ல கலெக்ஷன் டீம் வராங்க பார்த்தீங்களா, பேங்கோ ஃபைனான்ஷியலோ, ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபின்டெக் நிறுவனமோ இதுல இருந்து கலெக்ஷனுக்கு வராங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வீட்டில் சத்தம் போடுறது, அராஜகம் பண்ணுறது, அசிங்கமாக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதுல இருந்து எப்படி வர்றது, இதை சட்டப்படி எப்படி எதிர்கொள்றது அப்படின்றத பற்றி நம்ம நிறைய சொன்னோம். ஸோ இதெல்லாம் நான் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஸோ எது போட்டால் வியூஸ் போகும், எது போட்டால் ட்ரெண்டிங் ஆகும். ஏன்னா இத்தனை வருஷம் நான் இதில் இருந்தும் என்னுடைய தாட் யோசிக்குது. என்னுடைய தாட் யோசிக்கிறது அடுத்த கட்டத்துக்கு எப்படியாவது கொண்டு போகணும் அப்படின்றது. அதுக்கப்புறமேட்டுக்கு ரிலாக்ஸ்டா காமா நான் உட்காந்து யோசிச்ச விஷயம் என்னன்னா, ஸோ விஸ்வா நீ இது கிடையாது. ஸோ நீ ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அது உனக்கு ஒரு பிராண்டா மாறணுமோ தவிர, ஸோ அது ஃபினான்ஷியலை சம்பாரிச்சு கொடுக்குறது செகண்டரி, அது சம்பாரிச்சு கொடுக்கட்டும். பட் உன்னுடைய மெயின் மோட்டிவ் என்னன்னா மற்றவங்களை சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். இந்த யூடியூப்ல எதுக்காக, உனக்கு ஒரு பிரச்சனை நடந்தது, அந்த பிரச்சனையை நீ சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்த, அதை மக்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். பட் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நான் முழுக்க மணி மைண்டட் அப்படின்றதுக்குள்ள போற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்பதான் இந்த இடத்துல நான் இதை யோசிச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். அப்ப என்னுடைய வேலை என்ன, மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மக்களுக்கு சொல்லி தரது. அப்ளிகேஷன் ரிவ்யூ கம்பல்சரி என் சேனல்ல போட்டுட்டு இருக்கேன், என்னுடைய சேனல் போட்டுட்டு இருக்கேன். இதுல இருந்து ஒய்டியை மட்டும் தூக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல் வந்துடும். இது விடி தமிழ் இல்ல, இது விடி தமிழ் ஒய்டி இல்ல, அது வெறும் விடி தமிழ் தான். அதுதான் மெயின் நம்மளுடைய முதல் சேனல் சொல்லிட்டேன். ஃபினான்ஷியல் தொடர்பான சேனல் 38 வருக 3800 வீடியோ போட்டிருந்தேன். அதுல அப்படியே 3400 வீடியோ காலி பண்ணிட்டேன். சாரி 3800 இல்ல 3600 என்னமோ போட்டிருந்தேன். 3400 வீடியோ காலி பண்ணி இப்போ சமீப காலத்துல அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒரு வருஷமா இப்போ 400 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். மொத்தமா 600 அப்படின்ற கான்செப்ட்ல இது இருக்கும். ஸோ இவ்வளவு வீடியோ டெலீட் பண்ண சேனல் அந்த ஒரு சேனல் மட்டும் தான். அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப நான் மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். அப்ளிகேஷன் ரிவ்யூ, ஏன்னா பிளே ஸ்டோர்ல எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்கு. லோன் எடுக்கிறேன்னு போயிட்டு 7 நாள் அப்ளிகேஷன் மாட்டிட்டு அவன் தப்பா அசிங்கமான போட்டோஸ் எல்லாம் அனுப்புறான். ஸோ இது ஒண்ணு ஸோ என்னது எல்லா சேனலுமே ஒரு ஆக்சிடென்ட்னால உருவாக்கப்பட்டது தான். ஸோ அது தளபதி சொல்ற மாதிரி
அதுவா என்ன தள்ளுச்சுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, அரசியல் வருவீங்கன்னு கேட்கும்போது. ஸோ அப்போ வந்துட்டு நான் சொல்றது வந்துட்டு இளைய தளபதி. நீங்க வந்துட்டு அந்த தளபதி அவரும் எடுத்துக்காதீங்க. ஸோ வந்துட்டு அவர் சொல்லுவார், ஒரு பேட்டியில சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து என்ன அதுவா புஷ் பண்ணுச்சுன்னா, டைமிங் புஷ் பண்ணுச்சுன்னா நான் வருவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் அந்த இடத்துல சொல்லியிருந்தார். ஸோ அது போல எனக்கு ஒவ்வொரு காலகட்டமும் எனக்கு என்னன்னா, என்ன அது புஷ் பண்ணுது, என்ன வந்துட்டு தள்ளுது. நான் கார் வாங்கினேன், கார்ல எனக்கு நிறைய வந்து டிசப்பாயிண்டட் இருந்துச்சு. கார்ல வந்துட்டு ஒரு முதல் டைம் கார் பை பண்ண போறவங்களுக்கு இவ்வளோ இருக்கு. இதை பார்த்தா நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. இது எப்படி நம்ம சும்மா இல்லைன்னு அப்படி வீடியோ போட்டு கார் சேனல்ல விளையாட்டா போட்டது ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் 55,000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆன்மீகம் அப்படின்றது அதுவும் ஆக்சிடென்ட்லி சாமி கடவுளுடைய பக்தி அதிகமாக இருந்ததுனால ஸோ அதுக்குள்ள வந்துட்டு போனேன். ஸோ யூடியூப் டிப்ஸ் ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும். ஸோ விடி தமிழில் எனக்கு பிரச்சனை வந்ததுனால தான் நான் வந்து லோன் ஆப் அப்படின்றது ஓப்பன் பண்ணேன். அதில் வந்துட்டு ஃபுல்லாக நான் இறங்கினேன். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்லி நடந்தக்கூடிய விஷயம் தான். சரி, ஓகே, இப்படிதான் எனக்கு ஒன்று கிரெடிட் ஆயிடுச்சு. அப்போ என்னன்னா அது வந்துட்டு அந்த நேரம் அந்த ஒரு தேவைக்காக என்னை புஷ் பண்ணுச்சு. அப்போ நான் அதை நோக்கி தானே ஓடணும். அப்ப நானும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மணி மைண்டட் இருங்க, தப்பு கிடையாது. பணத்தை ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது நமக்கு வருமானம் கம்மியாவது அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய மைண்ட் அதை நோக்கி ஓடாது. நீங்க என்ன வீடியோ போடணும்னு வந்தீங்களோ ஸோ அந்த வீடியோ உங்களால போட முடியாது. நம்மளுடைய சிஸ்டர், முஸ்லீம் சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. சாரி சிஸ்டர், பேர் வேற மறந்து போயிடுது. 100ன்னு ஆரம்பிச்சுது, அதுக்கப்புறம் தெரியல எனக்கு. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு சேனல் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே சொல்றேன்னு, இப்போ வந்துட்டு அவங்க இந்த மாதிரி வந்து ஒரு டைலரிங் சொல்லி தரக்கூடிய ஒரு சேனல். திட்டாதீங்க, உங்களை வந்து நீங்க அப்படின்னு சொல்லல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டக்குன்னு நீங்க தான் என் மைண்ட்ல வந்தீங்க. அப்புறம் கவிதா சிஸ்டர் வந்தாங்க, பட் அவங்க என்ன ஒர்க் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ டக்குன்னு நீங்க தான் என் மைண்ட்ல வந்தீங்க, அதனால வந்துட்டு சொல்றேன் நான். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு துணி தைக்கிற இது போட்டுட்டு இருக்கீங்க, தையல் மிஷினை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம மணி மைண்டட் அப்படின்னு போட்டோம்னா ஸோ தையல் மிஷின்ல எது வைரலா போகுது அப்படின்றத நம்ம போடுவோம். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கூட இங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஏன்னா அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இது சின்ன விஷயங்க, அது கூட என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அவங்க, அது கூட வந்துட்டு அவங்கள்ட்ட இவ்வளோ பரவாயில்ல, இவ்வளோ டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னு வந்து சொன்னாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் நான் சொல்றேன் நான். ஏன்னா இந்த ஃபீல்டு, இந்த ஒரு ஃபினான்ஷியல் ஃபீல்டு அப்படின்றதுக்குள்ள இருக்கிறதால டாப்புக்கு போயிட்டேன், எக்ஸ்ட்ரீம் லெவல் லீகல் ப்ராசஸ் அதுக்குள்ள போயிட்டேன். பட் பேசிக்ல இங்க நடக்கக்கூடிய பிரச்சனை, ஏன்னா அந்த வீடியோலாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்ல இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் சொல்றேன். ஸோ வந்துட்டு நம்மளுடைய தாட் அப்படின்றது மணி மைண்டடா யூடியூப்ல வச்சுக்காதீங்க. நம்மளால வந்து க்ரோத் ஆக முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல நம்ம என்ன விஷயத்துக்காக உள்ள வந்திருக்கோம் அப்படின்றத பாருங்க. பிகாஸ் நானும் முத சேனல் ஆரம்பிக்கும் போது மணி மைண்டடா தான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்யறது எங்க கொண்டு வந்து வச்சிருப்பேன் பாருங்க. இது வந்துட்டு இந்த மாதிரி தான் என் வேலையே. சும்மா ஏதாவது வந்துட்டு எலக்ட்ரிக்கல்ல நோண்டிக்கிட்டே இருப்பேன். நீங்க பாருங்க, இது வந்துட்டு சுவிட்சு. என்னடா பழைய படத்துல வர பாம் மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. இது வந்து சுவிட்சு பாருங்க, இது எல்லாமே சுவிட்சு. எக்ஸ்ட்ரா ஒரு போர்டை வாங்கி, இது ஃப்ரைடே மார்க்கெட்ல இந்த பாக்ஸை வாங்கிட்டு இங்க பாருங்க, சுவிட்ச் எல்லாம் வச்சிருக்கேன், சார்ஜிங் போர்ட்லாம் வச்சிருக்கேன், உள்ள பேட்டரி 2 லித்தியம் பேட்டரி இருக்கு, ஸ்பீக்கரு, ஸோ ஃபில்டர் போர்டு பாருங்க சைடில். இது வந்து பேஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்காக இதை உருவாக்கக்கூடிய சேனல் தான் இது. என்னுடைய ஹாபி. எப்போ நான் மைண்டு ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் நான் இதெல்லாமே செய்வேன். ஏன்னா சின்ன வயசுல பேட்டரி எடுத்துட்டு போயிட்டு அந்த செல்லில் டார்ச் லைட் பேட்டரி பற்றி பெருசுனால தடிசாக இருக்கும், அந்த பேட்டரி எடுத்து போயிட்டு ஒரு பக்கம் ஒயரை வச்சுப்பேன், ஒரு பக்கம் லைட்டோட வந்துட்டு அந்த கம்பியை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் ஒரு ஒயரை முறுக்கி அடியில் வச்சு இங்கே பாரு லைட் எரியுது காட்டிட்டு இருந்தேன். ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் பண்ண அப்படிதான் யூடியூப்ல வந்தேன். அப்புறம் காலங்கள் அதை தள்ளிச்சு, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் இன்னும் டீப்பா உள்ள வந்துட்டு போட ஆரம்பிச்சேன். இப்படிதான் எனக்கு எல்லாமே நடந்தது. ஸோ மணி மைண்டட் அந்த இடத்துல மாறி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுல போயிடுச்சு, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி தரதுல போயிடுச்சு. ஸோ டியூஷன் அப்படின்றத நடத்துறாங்கன்னா, அப்பா இவ்வளோ காசு வரப்போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்கன்னா வேற. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த டியூஷன்ல இருக்கக்கூடிய பசங்களுக்கு சொல்லி தராங்க. ஸோ அதுதான் வந்துட்டு கரெக்ட். அந்த மாதிரி தான் நம்மளும் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசுறீங்க, இல்லை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறத பேசுறீங்க, மற்றவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றீங்க, அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கோங்க. மற்றவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலே, மற்றவங்க எவ்வளோ பயன்படுறாங்க அப்படின்னு நினைச்சீங்கனாலே கண்டிப்பாக உங்களால யூடியூப்ல வேற லெவல், நான் போயிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களால வந்துட முடியும். என்னுடைய ஃபர்ஸ்ட் வருமானம் அப்படின்றது யூடியூப்ல இருந்து லைஃப்லேயே முதல் வருமானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே $100 தான் வரும். ஸோ எனக்கும் அதே $100 ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஆனால் முதல் சம்பளம் அப்படின்றது யூடியூப்ல கிரெடிட் ஆனது ஆட்சன்ஸ்குள்ள வந்தது எவ்வளோனா, எனக்கு வந்துட்டு 3850 ரூபாய் என்பது தான் வந்துச்சு. 3850 ரூபா வச்சு சைடில் கொடுக்குறேன் பாருங்க, 3850 ரூபா தான் எனக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 7000, அதுக்கப்புறம் மறுபடியும் கம்மியாச்சு, மறுபடியும் ஏறிச்சு, அதுக்கப்புறம் கம்மியாச்சு, அதுக்கப்புறம் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. சின்ன மிஸ்டேக் கூட நம்மளை கீழே தள்ளி விட்டுரும். கவனமா இருங்க. அனுபவத்தை நான் சொல்றேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் என் யூடியூப்ல ஏஐ கிரியேட் பண்ணி போட்டு அதை கிரியேட் பண்ணி போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியுது. அதுக்காக தான் சொல்றேன்.
ஓகே கைஸ், பாய். யூடியூப் ரிலேட்டடாக நம்ம நிறைய ப்ராடக்ட் வாங்கி கீழே போட்டிருக்கோம். ஸோ கீழே வந்துட்டு ரிவ்யூ இது கொடுத்துருக்கேன், ரிவ்யூவும் போட்டிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. உங்களுக்கு தேவையான வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க.